கிட்டக்கே சேரு. சீமானை விட்டுட்டு சேரு. நீ போய் தெருவில் நின்று கூட்டம் போட்டு பேசி மக்களை திரட்டு. அப்ப நீ சரியான தலைவன், நீ சரியான வீரன். அது இல்லையே. நான் கடல்ல வலைய வீசி மீனை பிடிச்சிட்டு வந்து கரையில போட்டா அதுல 2 மீனை உனக்குன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா நீ யார்? நீ இல்ல. தன்னை முன்னிறுத்திக்கிற கட்சிக்கு ஆள் சேர்க்கிறதை விட்டுட்டு கட்சிக்குள்ள தனக்கு ஆள் சேர்க்கிறதை என்னைக்கு நீ செய்யறியோ அன்னைக்குதான் இந்த கட்சி நாசமா போச்சு. உனக்கு பொருத்தமான கட்சி இருக்கு திமுக, அங்க போய் சேர்ந்துக்க. அவர் உன்னைய கேட்டுதான் எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பாரு. அது துருத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் பிசிறு. அப்படி தனியா வெளியில போறது. ஒரு கட்டினா கட்டுக்குள்ள இருக்கணும். 1000 இவர் போயிட்டாரு. போ. எவன் செத்துறா கூட நீ செத்துருக்க. எதுக்கு போனா போ. மற்ற கட்சிகளை போல ஒரு கட்சி, ஒரு தலைவர், தொண்டன் ஒழுங்கு இருக்கணும். அரங்கத்துக்குள்ள 1000 இருக்கலாம், அறைக்குள்ள 1000 பேசலாம். ஆனா வெளியில வந்தா நீ ராணுவ வீரன்கிறத மறந்துடக்கூடாது. கட்டுப்பாடும் ஒழுங்கும் இல்லாத இயக்கம் வென்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அறைக்குள்ள வரும்போது அலைபேசி வெளியில தான் இருக்கணும். இங்க வருவது, மணி ஒலிப்பது, உறுதிமொழி எடுக்கும்போது, அகவணக்கம் சொல்லும்போது மணி ஒலிப்பது, இதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம். இதெல்லாம் வச்சுக்க கூடாது. என்னைக்காவது உள்ளரங்களை ஏதாவது ஒரு கூட்டத்தில் நான் அலைபேசியோட இருந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இருக்காது. என்னுடைய அலைபேசி மணி ஒலித்து சரியாக 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மணியே அடிக்காது. எந்த பெரிய மனிதரை சந்திக்க நான் போனாலும், யாரை சந்திக்க போனாலும் என்னோட அலைபேசி எடுத்துட்டு போறது கிடையாது. நீங்க இந்த அரங்கத்திற்கு எதற்காக வந்து